நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக தந்தே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களே தாழ்த்துறேன். அடிமை மறுத்து நீங்கள் பேசுங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, உன் மனைவியாக எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த சகரியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் ஆசாரியன். அவன் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் மனைவி பேர் எலிசபெத்து. பாருங்க, இருவரும் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியாவும் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஊழியம் செய்தவர்கள். சகரியா ஊழியம் செய்கிறவர். பாருங்க, 2 பேரும் வயது சென்றவர்களாயும் இருந்திருக்காங்க. 2 பேருக்கு குழந்தையும் இல்லை. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறார். ஏன்னா வசனம் அப்படி சொல்லுது. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படி சொல்லி சொல்லுது வசனம். தேவதூதர் அப்படி சொல்லுகிறார். அதனால தான் அவர் கண்டிப்பாக வேண்டுதல் செய்துட்டே இருந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. பாருங்க, 10ஆம் வசனத்திலே தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டிகிட்டே இருக்கிற சகரியா எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா தூபங்காட்டி கொண்டு இருக்கும்போது அவர் தரிசனமாகிற தேவதூதன். பாருங்க, சகரியா அவரை கண்டு பயந்து கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் தேவதூதன். பாருங்க, இந்த வார்த்தையை அப்படி கேட்ட உடனே என்ன, அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க பாருங்க, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அந்த யோவானை குறித்து, அந்த பிள்ளையை குறித்து எப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிடைச்சிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். முதலாவது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். 2வது, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லைன்னா
அதுவும் வயசான பிறகு குழந்தை பெற்றெடுக்க போகிறாங்க. அப்படி வயசான பிறகு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம், பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் மிகுந்த சந்தோஷம், சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும் அவன் பிறப்பின் நிமித்தம். பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷம். தாயும் தகப்பனும் எத்தனை நாள் கண்ணீர் அடிச்சிருப்பா ஜெபிச்சிருப்பாங்க. இப்பவும் எசப்பா உயிரோடு இருக்கிறாங்க. இந்த வசனங்கள் நிறைவேற்றே இருக்குது. 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ஒன்று 3 பேருக்கு குழந்தை கிடச்சிருக்கு. 7 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு 4 பேருக்கு குழந்தை கிடச்சிருக்கு. எசப்பா கிருபையால் ஜெபித்து கிடச்சிருக்கு. 7 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளைலாம் கோயம்புத்தூரில் கல்யாணம் முடிஞ்சிச்சு. பாருங்கள் வயசு 40 வயசில் கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் குழந்தை இல்லை, இனி குழந்தை இருக்காது அப்படி சொல்லி வேதனைப்பட்டாள். அவள் விக்கிரத்திலேருந்து எனக்கு ஏசப்பா தான் வேணும்னு சொல்லி கிறிஸ்தவங்களை திருமணம் முடிச்சிருந்து பாருங்க. அப்போ குழந்தை இல்லைன்னு உடனே ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப வேதனைப்பட்டா. ஆண்டோடைய கிருபையில கோயம்புத்தூரில் இருக்கிறா. மாதந்தோறும் போய் ஜெபிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் கஷ்டம்தான். ஏன்னா ஏசப்பா 6 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் குழந்தை கிடைக்கலையே, கஷ்டமாக இருந்தால் 6 வருஷம் நான் போயிட்டே தான் இருக்கேன். மாதந்தோறும் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், கிடைக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அவங்க கணவன் மனைவியும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் விசுவாச வார்த்தைகளை சொல்லி அப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஆண்டவர் கிருபையால் 7 வருஷம் குழந்தை உண்டாய் பெற்றெடுத்து இப்போ குழந்தைக்கு 4 வருஷம் ஆகுது குழந்தை பிறந்து. இன்னும் நிறைய சாட்சிகளை சொல்லுவேன். இப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கிடச்சிருக்கு. 6 வருஷம் 5 வருஷம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பிள்ளைக்கு நாகர்கோயிலில் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பெற்று எடுத்திருக்கா. இப்படிலாம் ஆண்டவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், அந்த மகிமையான தேவன். அது நிமித்தம் அந்த குழந்தை பிறந்தோன்னா கணவன் மனைக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே பெரிய சந்தோஷம். இப்போ பிறந்த நாளில் வைக்கும்போது எல்லாத்தையும் பிரியாணி போட்டு எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அதனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்கே சந்தோஷம். பாருங்க, ஆண்டவராக தெய்வம் பெரியவர். இன்னும் பாருங்கள், குழந்தை இல்லாதவங்களாம் கவலைப்படாதுங்க அன்பு பிள்ளைகளே. ஒருவேளை உங்களுக்கு இதை கேட்டிருக்கிற உங்களுக்கு குழந்தை இல்லையா, சொந்தக்காரங்களுக்கு குழந்தை இல்லையா, தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகள், சென்னை வர ஒரு குடும்பம் கடன் பிரச்சனைலேருந்து மீட்டு தாங்கன்னு ஒரு பிரதர் ஜோமனி இருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு சிஸ்டர் பயங்கரமான பிரச்சனைலேருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க அப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க. நான் நினச்சேன் இந்த தென்காசி மாவட்டம் மட்டும்தான் அந்த டிவி போகுது. நீ உலகம் எங்கே செல்லில் எல்லா இடம் போகுது. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கோயம்புத்தூர், பம்பாய் எல்லா இடம் போகுது. சோத்திரம் சென்னை எல்லா இடம் போயிட்டே இருக்குது. அதனால் அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லை, பக்கத்து வீட்டில் இல்லை, யாருக்கும் சொந்தக்காரங்க இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்து குழந்தை கொடுப்பார். 10 வருஷம் பம்பாயில் சிஸ்டர் குழந்தை இல்லை, குழந்தை பிறகு வாய்ப்பே கிடையாது எந்த விதத்துலேயும். ஆனால் ஆண்டவர் குழந்தை ஜெபித்ததில் ஃபோனில் தான் ஜெபித்தேன், குழந்தை கிடச்சிருக்கு. குழந்தை பிறந்த 5 வருஷம். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா சாட்சி சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் நீங்களும் ஒரு வேளை குழந்தை இல்லைன்னா ஜெபிங்க. ஆனால் அந்த தடைகளை மாற்றி பெரிய அதிசயம் செய்வார். பாருங்கள், இந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். யோவானுக்கு, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். முதலாவது தீர்க்க தரிசனம் பெரிய ஆளாக இருப்பார். 2வது தீர்க்க தரிசனம் திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் திராட்சரசம் மது குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வீட்டில் கலட்டா, ஐயோ இந்த பிள்ளையை பெற்றதில் வளர்த்ததில் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன்னு எத்தனை பேர் கண்ணீரை வடிக்கிறாங்க, எத்தனை தாய் வேதனைப்படுகிறாங்க, எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை வருது. ஆனால் இங்கே தீர்க்கதரிசன பற்றிகளா, திராட்சரசமும் மதுவும் குடிக்காத ஒரு குழந்தை ஆண்டவர் தருவார். அன்பு பிள்ளைகளே, திருமணம் முடிச்சிருந்தா இன்றைக்கே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இப்படி திராட்சரசம் அதுவும் குடிக்காத ஒரு பிள்ளையை தாங்கன்னு கேளுங்க. ஒரு வேளை இந்த பிள்ளைகள் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க வாலிப வயசில் அப்படின்னா,
கண்டிப்பாக அந்த குடியிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க உண்மையுள்ள தேவன். இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபிங்க, கண்டிப்பாக குடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருப்பான். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட யோவான். அந்த எலிசபெத் அப்போ எப்படி பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்திருப்பா. அதனால தான் குழந்தையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட குழந்தை. அடுத்தால அவன் இஸ்ரவேலின் சந்ததியார் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்தை திருப்புகிறவன். நம்முடைய பிள்ளை மற்றவங்களை ஆண்டவருக்கு பக்கமாக திருப்புற பிள்ளைகளாக இருக்கிறதா? எப்படியாவது ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் ஆண்டவர் பக்கமாக திருப்பும்படியாக நம்ம பிள்ளைகள் வரணும். இந்த தீர்க்கதரிசன வசனத்தை பாருங்கள். அடுத்தால பாருங்கள், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி. கீழ்ப்படியாத பிள்ளைகளை வளர்த்து கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புகிற கிருபை யோவானுக்கு கிடைச்சிருந்து. அடுத்தால உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியா. உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணணும். உத்தமமாக நடக்கிறவர்கள், உண்மையாக நடக்கிறவர்கள், பரிசுத்தம் உள்ள ஜனங்களை ஆண்டவர் பக்கமாக என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணும்படியான யோவான். அப்படி ஒரு மகனை கொடுத்துருக்கிறாரு. அடுத்தால என்னன்னு பாருங்க, அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். எலியாவின் ஆவியும் பலமும். எலியா எவ்வளோ பெரிய பயங்கரமான ஊழியத்தை செய்தார் எலியா. அதனால தான் இந்த யோவானுக்கு எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பலன் கொடுத்துருக்காரு. உங்கள் பிள்ளைகள் அப்படி வரட்டுன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எலியாக்குள்ள ஆவி பலனை என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். எலியாவின் அபிஷேகம் ரெட்டி பையனுள்ளம் ஈரங்கட்டுமே, புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபையா என்னை நிரப்பும். புது எண்ணெயால் புது பலத்தா புதிய கிருபையா என்னை நிரப்பும். பாருங்க, புதிய கிருபை எலியாவினால் இடைவிடாமல் ஆராதித்த தானியேலின் ஜெபாவித்தாருமையா. இடைவிடாமல் ஆராதித்த தானியேலின் ஜெபாவித்தாருமையா. பாருங்க, புதிய எண்ணெயால் புது கிருபையா நிரப்புங்க. எப்படி யோவானுக்கு எப்படி தரிசனம், எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு பத்தியில சோத்திரம். பாருங்க, இது கேட்ட உடனே தேவதூதன் பாருங்க அவர் சொல்கிறார், சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கலவனாக இருக்கிறேன், என் மனைவியை வயது சென்றவளாக இருக்கிறாளே என்ன. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தேவதூதன் சொல்கிறாரு, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகளை சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பான்னு ஒன்று சொல்லிட்டார். அதே போல் அவர் ஆராதனை பண்ணிட்டு வெளியே வரும்போது ஊமையாகிட்டார் சொத்துரும். எப்போ அவருக்கு வாய் திறந்தனா, அந்த யோவான் பிறந்த உடனே இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கொட்டன்னு எழுத்து பழைய எடுத்து யோவான் பேர் எழுதினார். உடனே வாய் திறந்துட்டு பாருங்க, இந்த எலிசபெத்து அதுக்கு ஒரு கற்பம் தரிச்சு 6ஆம் மாதம். எலிசபெத்து 6ஆம் மாதம் வீட்டில் இருக்கும்போது மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்கிறார், உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்துக்கு இப்பொழுது 6ஆம் மாதம், அவளும் கற்பம் தரிச்சிருக்கிறான்னு சொன்ன உடனே நேர மரியாள் எலிசபெத்து வீட்டுக்கு போகிறா. என்ன நடந்து பாருங்க, இந்த ஊரில் இங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு வீட்டுக்கு போனால் அடுத்த குடும்பத்து கதையை பேசி அது சிரிச்சிட்டு, யாராவது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அதை சொல்லி சிரிப்பாங்க, யாராவது பாவத்தில் விழுந்தால் அதை சொல்லி சிரிப்பாங்க. அப்படி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன ஜெபம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சோத்திரம். எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க சோத்திரம். 40 லூக்கா 1 அதிகாரம் 40ஆம் வசனம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாள் நேர போய் சகரியா வீட்டுக்கு பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துறா.
குழந்தைண்டாயி 6 மாதம் ஆயிருக்கு, வயசாயிட்டு வாழ்த்துறா பாருங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். பாருங்க என்ன நடந்திருக்கு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த தேவதூர் சொன்னால மரியாள்கிட்ட உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினாலன்னு சொல்லியிருந்தார் மரியாள்கிட்ட. மரியாள் போய் ஜெபிக்கும் போது எலிசபெத்து வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டான். அப்போ மரியாள் எப்படி இருந்தப்பா பாருங்க. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த பாருங்க அந்த வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளை வயிற்றிலிருந்து துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள் எலிசபெத்து. பாருங்க என்ன சொன்னா தீர்க்க தரிசனமா, உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரம்பி சொல்றா. உரத்த சத்தமா சொல்றா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதான் சத்தமே வரும். சில ஆள் சத்தமாக ஜெபிக்கவே மாட்டாங்க. சத்தம் வருதுன்னா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது நமக்கு சத்தமாக ஜெபிக்க முடியும். உரத்த சத்தமா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தை கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ற. அது மட்டும் இல்லை, நான் அப்படி சொன்ன உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதோ நீ வாழ்த்துன சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. காதில் பரிசுத்த ஆவியின் சத்தம் விழுந்த உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளி இருக்கு. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட குழந்தை வயிற்றில் இருந்துச்சு. அதனால் சோத்திரம். ஆண்டவர் சர்வ வல்லவர், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவருக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும் என்றார். 2 பாருங்க. மரியாள் வாழ்த்த எலிசபெத்து தீர்க்க தரிசனம் சொல்ல அங்கே ஒரு மகிமை இறங்கிச்சு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே. பாருங்க எலிசபெத்து குழந்தை பெற்றெடுத்துட்டா யோவான, மரியாளும் இயேசுவை பெற்றெடுத்துட்டா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரம்ப எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு அன்பு பிள்ளைகளே. நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம். ஒரு கூட்டத்துக்கு போனால் பரிசுத்த ஆவியில் நிரம்புவோம். ஆலயத்துக்கு போனாலும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தரும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு சர்வ வல்லவர். கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்லுகிற இயேசப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எலிசபெத்துக்கு குழந்தை கிடச்சிருக்கு, மரியாளும் குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பெற்றிருக்கிறார். எத்தனை பேருக்கோ குழந்தை இல்லாமல் இருக்காங்க இயேசப்பா. இந்த பிள்ளைகள்லாம் குழந்தை கொடுத்து வாழ வைங்க ஆண்டவரை. உதவி செய்யுங்க இயேசப்பா. தடைகளாக மாறட்டும், அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் இயேசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பிள்ளைகளுக்குள் கடந்து வந்து பெரிய அதிசயங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. கிருபை இறங்கட்டும். தேங்க்யூ மைலா. எப்படி அந்த தேவதூதன் சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் என்ன காரியத்துக்கு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லைன்னியா என்ன காரியத்துக்கு வேண்டுதல் பண்ணாலும் அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுங்க இயேசப்பா. வேண்டுதல் கேட்கப்பட்டது சொல்லுங்க. குழந்தைக்காக இல்லை, குழந்தை என் பிள்ளை குடிக்கிறது, என் பிள்ளை படிக்கலை, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் முடியலை, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் அபிஷேகம் வரணும், பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படணும். என் காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணுறாங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுங்க இயேசப்பா. சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்ட சொன்னீங்களா? அருமையான பிள்ளையோட வேண்டுதல் கேட்கப்படட்டும். சீக்கிரம் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் இயேசப்பா. பரிசுத்த ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரங்கள். இங்கே அப்படி செய்ய போகிறக்கா ஸ்தோத்திரப்பா. இந்த வேண்டுதல் கேட்கப்படட்டும், அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் இயேசப்பா. எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்த தெய்வம், அவள் மலடின்னு சொல்லப்பட்டிருந்தவளுக்கு 6ஆம் மாதம் திரும்பி குழந்தை பெற்றெடுத்துட்டா. நல்ல ஒரு யோவானை பெற்றெடுத்திருக்கா. மது குடிக்காத ஒரு மகன், ஊழியம் செய்கிற மகன், அப்படி ஆண்டவர் கொடுத்துருக்கிற அப்படி பிள்ளைகளை கொடுங்க இயேசப்பா. கரத்திலே தாழ்த்துறோம்.
இந்த மரியாள் பல பாடுகள் அவமானத்தை மத்தியிலும் இயேசுவை பெற்றெடுத்து பாருங்க, அவளுக்கு அப்படி ஒரு கிருபை கிடச்சிருக்கு. ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்திருக்கா. அப்படி ஒரு கிருபை கிடைச்சிருக்குப்பா. இன்னும் அனைவருக்கு கிருபை கொடுத்து ஆசீர்வதிங்க. தேவக்கரம் அசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். ஏசப்பா, கிருபை இல்லாத பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுங்க. ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக பெண்கள் மாறட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற நன்றி. கரங்களை தாழ்த்துற ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் செய்யும். அருமையான டிவி சேனலு அன்னூரே கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். அப்படி பையனுக்காக 2 பையங்க பொம்பளை பிள்ளை மருமக்கமார் பேரம்பத்திகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இசப்பா. பல லட்சம் பேருக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்துருங்க. இந்த டிவியை பெரிய காரியம் செய்யுங்க. திருநெல்வேலி மாவட்டம், இன்னும் கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், எல்லா மாவட்டங்களிலும் அந்தவரை இந்த டிவி சேனலை பரம்ப உதவி செய்யுங்க இசப்பா. அப்படி செய்யறதுக்காக நன்றி. செல்லு மூலமாக உலகத்துக்கே பரம்பி கொண்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய காரியங்களை செய்யுங்க. பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.